ஏய் தாய் கேள்வி, உன்னை உழைச்சா எல்லாம் சரியா போவோம். ஏண்டி இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டுவியா நீ? ஏய் ஐயா வராரு, கத்தாதா. ஏன்டா நிறுத்திட்டீங்க? பாடுங்கடா. அடுத்த லைன் பாடுறதுக்கு காசு கொடுக்கலங்க ஐயா. அப்படியா? சரி விடு. என்னடா பிராடு? நீங்க தான் செம்ம பிராடு. நீ கொஞ்சம் வாயை மூடு. சொம்பு, என்னடா பிராடு? ஐயா, மம்முட்டியுடைய பொண்ணு ராஜவேல் கத்துட்டான். இது ஒரு சின்ன மேட்ரு, நாட்டாம பார்த்து முடிச்சு விடு. என்னடா பார்த்து முடிச்சு விடு? அந்த பொண்ணை கெடுத்துருக்குற பாவம், அது பாரு ஒதுட்ட பிதிக்கிற ஆயிடுக்குது. நாட்டாம அதுக்கு உதட இவ்வளவு பெருசு நாட்டாம. எந்த குறுக்க பேசுங்கிற ஐயா கிட்ட? ஐயா பேசுங்கிறார்ல. நாட்டாம நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவன் ஏன் நாட்டாம பேசுறான்? அவருக்கு இரும்பலு, அதனால தான் நான் பேசுறேன். நீ கொம்முனு. அது மூஞ்சி ரவ கூட நல்ல இல்லடா, அதை போய் கேட்டுக்கிறானடா இவன். அவ்வளவு காஞ்சி போன போலிது ஐயா. ஏய் சண்முகம், நான் காஞ்சி போனவனோ வதங்கி போனவனோ அதை பத்தி இப்ப பேசாத. நாட்டாம கடகடன் தீர்ப்பு சொல்லுங்க, நான் போய் சீரியலை பாக்கணும். என்னடா சீரியல் பாக்குற? பொன்னியா சிங்க பெண்ணாவா? பொன்னியும் பாப்பேன், சிங்க பொன்னியும் பாப்பேன். ஐயா, என் பொண்ணு இந்த நன்மையில ஆகிட்டான். அந்த ஆளு எதனா வழி சொல்லுங்க ஐயா. ஐயோ, வழி தெரியாதா? இந்த வருப்பா, இப்படியே ஓரமா கூட்டு போனா கொஞ்சோண்டு வழி வரும். காலையில இப்படி தள்ளி போனா வழி வந்துடும். அட கரம்பூச்சுனா, இவனெல்லாம் நாட்டம்மன் போட்டு வச்சுக்கிறாங்க போது. எனக்கு ஒரு டைலாக் கொடுக்க மாட்டீங்க? பசுபதினு சொன்னீங்க. வரா இவனை போட்டு தள்ளினா டீச்சர் மேட்ரு வரும், அதுக்கப்புறம் தான் உன் டைலாக். ஹை, அப்ப நீங்க நாட்டம் ஆயிடுவீங்க. அப்புறம் நாட்டம் பொண்டாட்டி. நாட்டாம பொண்டாட்டி குஷ்பு, இந்த மாதிரி கைட் எக்ஸாம் எல்லாம் இல்ல. நீ கவலைப்படாத புள்ள, அவெல்லாம் நான் இருக்கிறேன். ஏய், ஊருக்குள்ள ஒரு பொண்ணை கெடுத்திருக்கிற, அந்த கதைக்கு வாடா. நாட்டாம நான் கெடுத்தேன்றதுக்கு சாட்சி இருக்கா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டான். என்ன சாட்சி இருக்குது? சொல்லுமா. என் உதவ பூச்சி கட்சி என்ன கேட்டுட்டா. ஏய் சொம்பு, என்னடா பண்ற? அந்த பொண்ணோட கதையை கேட்கும் போது என் மனசு என்கிட்ட இல்லைங்க. பேசாம கல்யாணம் பண்ணிக்க. நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா சொன்னா சொம்பு தூக்கி. நாட்டாம நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிப்பான். நீ கெடுத்து போடுவ, நானும் இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னடா தீர்ப்பு இது? ஐயா, என் வாழ்க்கைக்கு நீங்க தான் போய் சொல்லணும். திருப்பி வழி கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? சரி, சாட்சி என்ன இருக்குது? என் பொண்ணு கதைன்னு போது நான் தான் ஆயுதுன்னு போனேன். அப்பா சாட்சி சொல்லாது. ஐயா, அவர் அந்த பொண்ணு தோத்தும் போது நானும் கூட போனேன். நீயும் கூட போனியா? நீ என்ன பார்த்த? அவரு அந்த பொண்ணு கெட்டத பார்த்தேன். செல்லாது, நீ அவனோட ஆளு. சொந்தக்காரல நாட்டாம அது எப்படி விட்டு குத்துருவாரு என்ன? ஐயா, பொண்ணு கட்டி போறோம். நானு பொண்ணு தெத்துன்னு போகும்போது நான் பார்த்தேன். மாமங்காரனா? செல்லாது கண்ணு. எல்லாமே செல்லாதுன்றா சோல் மலை வைப்பேன். இட்டு போகுது, ஒழுங்கா சொல்லு. டைம் ஆனடா, ஓட்டி போட்டுக்கலாம். கொழுப்பத்தியா ஓட்டி போட்டுக்கலான்றான். என்றா கண்ணு பார்த்த? இந்த ஆளே இந்த அக்காவை தோத்துன்னு போட நான் பார்த்தேன். சின்ன குழந்தைங்க சாட்சி செல்லாது கண்ணு. தெரியும், நீ இப்பதான் சொல்லுவன்ட்டு அதான் செல்லுல வீடியோ எடுத்து வந்துறேன். மாட்டனடா. எத்தனை கண்ணு செல்ல? சாமான் தலையா, தலைக்கீழே பூசிங்க போன. தலை கீழவா? அட கபடி கரும்புச்சுன, அந்த வீடியோ என்ன அப்படி பாத்துங்கிற? முழுசா பார்த்தா தானே தீர்ப்பு சொல்ல முடியும். இன்னமும் எனக்கு டைலாக் வரல, எத்தி போச்சு. எங்க டைலாக் எல்லாம் முடிஞ்சப்பதான் உங்க டைலாக். பாருங்க, என்ன குழம்பு பண்ணிக்கிறாங்க பாருங்க. கவனிருமா, பாத்துங்கறல்ல. என்ன நாட்டாம எப்படி இருக்கு? சூப்பர். நீ என்ன பண்ண? அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க. ஏய் தாய் கிழவி, என்ன பேசுறான் அந்த நாட்டாம? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லு. கண்ணு செல்லப்புடி, நான் தீர்ப்பு சொன்னது தாண்டா. நீ அந்த பொண்ணு கையில தாலி கட்டணும்டா. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. தீர்ப்பை மாத்தி சொல்லணுமா? சரிடா. ஏ பொண்ணு, நீ அவன் கையில தாலி கட்டு. ஏய் நாட்டாம. ஏ சண்முகம், தாலி ஏறா, அந்த பொண்ணு கையில குடுறா. நாட்டாம என்னடா தீபாவளி போய் காட்டினா பயந்துருவனா? போயிச்சா? நாட்டாம நாச்சு உங்களுக்கு. சண்முகம் கொஞ்சம் கிட்ட வாடா. என்ன சுட்டுட்டே நினைச்சுக்கிறான் அவன். முந்தி என் மேலே படல. பாவி, இப்படி பண்ணிட்டே நம்ம குலசாமிய.
அப்ப நீங்க சாக மாட்டீங்களா? இருடா, அவன் துப்பாக்கி வச்சுக்கிறான், அது வரைக்கும் நடிக்கிறேன். டேய் ததிர் முச்சவனே, அவனை போட்டுரு. அடுத்த நாட்டாம நீதான். கரெக்ட், நீ சொல்லிட்டோம். நாட்டாம நாட்டாமே நீ போட்டு தள்ளிட்டல, எதனா ஒரு தீர்ப்பு சொல்லு. உன்னை 20 வருஷம் இந்த ஊரை விட்டே தள்ளி வைக்கண்டா. நான் இனிமேல நாட்டாம பொண்டாட்டி. எல்லாமே கட்டாக்குதா தம்பியா, இந்த ததிர் முச்சு வேற கூட வருது. விடு விடு, புஷ்பு கேரக்டர் வேற யாரும் இல்ல, அந்த அக்கா தான் கரெக்டா இருக்கிறாங்க. ஏய் சண்முகம், என்னைய ஊரை விட்டு ஒதுக்குறியா? ஆமா, ஊரை விட்டு அனுப்பதான் பாக்குறாங்க. முடிஞ்சா சூடா பாக்கலாம் எங்க அண்ணனா. ஏன்டா உனக்கு இந்த அண்ணா? அடுத்த நாட்டாமே ஆகலாம் தான். கொஞ்ச நாள் விடுங்கடா, அதுக்குள்ளே போட்டு தள்ளிடுவா. சரி, அப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வை. பேசாம இதே கட்டிக்கிறியா? எனக்குன்னு ஒரு தேவதை வருவா, நான் அவளை கட்டிக்கிறேன். தேவதை வருது, இந்த தூக்கி போடுங்கடா. அத்தனை நாட்டம் நான் தான். ஏய், உன்னைய சுட்டுறேன்டா. கொலைகேஸ் ஆயிடும், வா நம்ம போயிடலாம். வாங்கடி போடுங்கடா மியூசிக்கா. என்னைய ஊரை விட்டு ஒதுக்கிட்டான்டா அந்த நாட்டாம. ஐயா, அப்படியே நீங்க நினைக்கிறீங்க? அவங்களால நீங்க ஒதுக்கி விட்டுதானே நீங்க. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஆத்திரம் அடங்கல. அவன் போயிட்டான், இவன் வந்துட்டான். எங்க அந்த தாய் கிழவி? ஏய் தாய் கிழவி, எங்க போய் தொலைஞ்ச? அது அவங்க செட்டப் கூட போய்க்குது. இவ்வளவு பிரச்சனையா அதுக்கு சொகுசு கேக்குதா? வரட்டும் அந்த தாய் கிழவி. ஏ நாட்டாம, ஏ சண்முகம். எப்படியோ ஒரு வழியா அந்த ஆளு போட்டு தள்ளிட்டு நாட்டாம ஆயிட்டேன். தூங்கலாம். அட பாவி, என்னை போட்டு தள்ளிட்டு நீ தூங்கி நிக்கிறியா? டேய் சண்முகம், சண்முகம், எப்படி தூங்குது பாரு மூதவி. அட பாவி, சாத்துக்கொடி ஜூஸ் வாங்கினாலும் மேலாட்டு குடிச்சு அடியில் இருக்கிற சக்கரைலாம் கொடுப்பேடா. தர்பூசணி வாங்கினாலும் சோப்பெல்லாம் துண்டி வெள்ளையாக்கு அவனு கொடுப்பேடா. என்ன போய் கொண்டேடா. இங்க பாடுறா, அங்க நான் அங்கேயும் இங்கே பாக்குறேன். கெட்ட கனவு, கடம்பூச்சம் கனவுல கூட வரானே. ஐயா, உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். அப்பா, ஆஃப்டர் ஒரு கிராமத்தால அவர்கிட்ட போய் வணக்கத்தை சொல்றீங்க? யார் அந்த மூச்சு ஒண்ணு மூஞ்சியா? என்ன கேள்வி கேக்குதா? எங்க பொண்ணுங்க ஏதோ தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிருக்கேன். டேய் பெரிய நாட்டாம கேக்குறா, எனக்கு கொஞ்சம் பாருங்கடா. பெரிய நாட்டாம என்கிட்ட 40 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக உன் தம்பிய பசுபதிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அந்த மூதை 40 லட்ச ரூபாய் கடன் வாங்கினா அத்தனை போசியா எங்க வச்சிருப்பான்? டேய், நான் எப்படா உங்ககிட்ட கடன் வாங்கினா? டேய் சொல்றா, நீ எவனு தெரியாதடா. 40 லட்ச ரூபா காசு தரீங்களா? என் பொண்ணை பசுபதி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? காசுலாம் தர முடியாத, உன கல்யாணம் ஒண்ணா பண்ணி வச்சுக்கலாம். என்னம்மா, அடுத்த எபிசோட்ல உடுக்கு பசுபதி கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? ஓகே டாடி. வாமா போலாம். டேய் செம பிராடுறா அவனுங்க. நான் காசே வாங்கடா பசுபதி. டேய் அண்ணா, நல்ல சம்மந்தம் முச்சு விட்டுறான்டா. நீ என்ன முச்சிட மாட்டியா? நான் அந்த ஆளு முச்ச மாதிரியா? அந்த ஆளை முடிக்க சொல்லி யோசனை கொடுத்ததே நான் எப்படி உன்னை முடிப்பேன்? அட நாதாரிங்களே, 2 பேரும் பிராடுங்க தானா? நீ தூங்க கூட தலைக்கான வச்சு வைத்துற நைட்ல. டேய், அந்த ஆள் தூங்கும் போது கனவுல வரான்டா, பயமா இருக்குதுடா. ஹலோ சார், இந்த ஊருக்கு புதுசா வந்துக்கிறேன் டீச்சர் நான். உம்முனுக்குறால. உங்க பேரு என்ன? பேரு சொல்ல. சீதா. சீதா. ஐயோ, பசுபதி டீச்சரை கெட்டுதா. அடுத்த பாகத்துல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்றீங்கப்பா. நானும் எப்படியாவது கடவுள் கட்ட வர வாங்கிக்கினேன். திருப்பி நாட்டாம ஆவறேன்டா. சொம்பு சொம்பு சொம்பு, நான் சொம்பு 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 தூக்கி நானு வம்பு பண்ண வேணாம். சொம்பு சொம்பு சொம்பு.